இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சகரியா அதிகாரம் 9 வசனம் 12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். வேதத்தில் இரட்டிப்பான பலனை பெற்ற ஒரு குடும்பத்தை குறித்து தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். இரட்டிப்பான நன்மைகள் யார் அவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஈசாக்கு ரெபேக்காளுடைய குடும்பம் தான். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா, தன்னுடைய மனைவியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதமான சந்ததியை ஆண்டவர் என்னுடைய மனைவிக்கு தரணும் அப்படின்னு ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகர் தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறது இல்லை, தன்னுடைய கணவருக்காக ஜெபிக்கிறது இல்லை. சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகளை பார்த்து மாறி மாறி குறை சொல்லி கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால அநேக நன்மைகளை நம்ம இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசித்ததுனால மனைவியுடைய அந்த சூழ்நிலையை அறிகிறார். மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறார். மனைவிக்காக இந்த புருஷன் ஜெபித்த ஜெபம் இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள். உங்கள் மனைவி ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை இந்த ரெபேக்காளை போல உங்கள் மனைவி மலடியாக இருக்கலாம். உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இரட்டிப்பான பலனை தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை உங்கள் மனைவி பலவீனத்தோடு காணப்படலாம், அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியத்தை சீக்கிரத்தில் செய்வார். ஒருவேளை உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கணவருக்காக ஜெபிங்க. அவங்க செய்கிற வாக்குக்காக ஜெபிங்க. அவங்க செய்கிற பிஸ்னஸுக்காக நீங்கள் ஜெபிங்க. அவங்களுக்கு ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரட்டிப்பான பலனை பெறுவீர்கள். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்த போது இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். ஒருவருக்கொருவர் தாங்கி ஜெபம் பண்ணுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.